அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ஃப்ளோர் கிளீனர் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செய்யறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து பிகேசிங்கிற ஒரு கெமிக்கல். இது வந்து கிருமி நாசினி. இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும், நம்ம வந்து பிகேசி வச்சு நம்ம ஃப்ளோர் கிளீனர் செஞ்சுக்கலாம். கலரும் பர்ஃப்யூமும் நம்ம சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன விதமான பர்ஃப்யூமோ கலரு பிடிக்குதோ அது வாங்கிக்கிங்க. இப்போ நான் 1 லிட்ரு பிகேசி எடுத்திருக்கேன். இந்த பிகேசிங்கிற கெமிக்கல் வந்து கிருமி நாசினி தான். இதில் வந்து 4 லிட்ரு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஃப்ளோர் கிளீனர் செய்யலாம். இந்த கெமிக்கல் கடையிலே நீங்கள் இந்த பிகேசியை வந்து வாங்கிக்கலாம். 1 லிட்டர் வந்து 160 ரூபா வரும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செஞ்சு பார்க்குறதுக்கு 1 லிட்ரு மட்டுமே வாங்கி செஞ்சு பாருங்கள். நல்லா வந்ததுன்னா கூட நம்ம அப்புறமா நிறையா செஞ்சு நம்ம பக்கத்துலலாம் கூட சேல் பண்ணலாம். அதை நீங்கள் முக்கியமாக வந்து மழை தண்ணியில் செஞ்சு பாருங்கள். இது மழை வரும்போது நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து மழை தண்ணியில் செய்யும்போது நமக்கு கெமிக்கல்னால கைக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி மினரல் வாட்டரில் தான் செய்யணும். நீங்கள் மழை தண்ணி பிடிச்சி வச்சே செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் மழை தண்ணியில் செஞ்சிங்கன்னா. இப்போ ஒரு பக்கெட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கிங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற தண்ணி 2 லிட்ரு மட்டும் நான் ஊற்றுறேன். 2 லிட்ரு ஊற்றி அதில் வந்து பிகேசியை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பிகேசி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அது தண்ணி மாதிரி ஆகிற அளவுக்கு அந்த தண்ணியோடு நல்லா கலங்குற அளவுக்கு நீங்கள் வந்து கலந்து விடணும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு குச்சி மாதிரி வச்சு நீங்கள் அதில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது பிகேசியை வந்து 1 லிட்ரு நான் அந்த 2 லிட்ரு தண்ணியில் ஊற்றுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும். இதை நீங்கள் காற்றோட்டமான இடத்துல வச்சு செய்யுங்க. இது கெமிக்கலுங்கிறதுனால நம்ம காற்றோட்டமான இடத்துலையே வச்சு செய்யுங்க. பிகேசி இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றி 2 லிட்ரு தண்ணி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. நீங்கள் மழை வரும்போதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா லிக்யூட் டிடர்ஜென்ட்டு, இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு ஜெல்லை எல்லாமே நம்ம அதில் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் பிகேசி ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு கலக்கி விடுறேன். இந்த தண்ணியோடு அந்த பிகேசி நல்லா கலங்குற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது விடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கலரும் பர்ஃப்யூமும் நீங்கள் இதிலையே இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிங்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன். கலரு வந்து நம்ம சாய்ஸு, வாசமும் நம்ம சாய்ஸ் தான். அதனால உங்களுக்கு என்ன கலரோ வாசம் பிடிக்குமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிங்க் கலர் வந்து ஒரு 10 ml ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கலர் நல்லா திக்காக வரணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். மைல்டாக வேணும்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றி கலந்துக்குங்க. கலந்துட்டு அது கூட வந்து பர்ஃப்யூமே ஊற்றி கலந்துக்குங்க. நான் லாவெண்டர் பர்ஃப்யூம் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு பிடிச்ச வாசம் என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஊற்றிக்குங்க. இப்போ நான் வந்து அந்த பர்ஃப்யூமும் ஒரு 25 ml லாவெண்டர் பர்ஃப்யூம் தான் ஊற்றுறேன். அதையும் ஊற்றி நான் இப்போ வந்து கலக்கிறேன். கலக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நுரை வரும். இதில் மழை தண்ணியில் செய்கிறதுனால இந்த ஃப்ளோர் கிளீனர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் பிகேசி தண்ணியோடு நல்லா கலங்கிடுச்சு. இப்போ வந்து மிச்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 லிட்ரு தண்ணியையும் இப்போ அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த 2 லிட்ரு தண்ணியை இதில் ஊற்றிட்டேன். ஊற்றி அதையும் நம்ம இப்படி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நுரை வரும். இப்போ வந்து நுரை வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அவ்வளோதான், நமக்கு ஃப்ளோர் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நுரை அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ரொம்ப வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நமக்கு ஃப்ளோர் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு கேன்லேயோ பாட்டில்லையோ ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம வெளியில் வாங்கினோம்னா 1 லிட்ரு வந்து 190 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் ஆகும். இப்போ நமக்கு எவ்வளோ செலவு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பிகேசி 160 ரூபா, கலர் வந்து ஒரு 10 ரூபா, பர்ஃப்யூம் வந்து ஒரு 65 ரூபா வந்துச்சு. இப்போ 4 லிட்ரு செய்கிறதுக்கே நமக்கு 235 ரூபா தான் செலவாயிருக்கு. நமக்கு 1 லிட்ரு வந்து ஒரு 60 ரூபாக்குள்ளே தான் அடக்க வரும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளோரும் வந்து இதில் வந்து துடைக்கும் போது நல்லா ஷைனிங்காக இருக்குது. வாசமும் கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கிது. நமக்கு தேவையான ஃப்ளோர் கிளீனரை நம்மளே செஞ்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.